அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் டெஸ்ட் பிளான் பிடிஎஃப் 1 மந்த்துக்கான ஸ்டடி பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஒரே பேஜில் கொடுத்துருக்கோம். மொத்தம் 22 பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ பிளான் ஃபாலோ பண்ணி படிக்கிறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு என்ன படிக்கணுமோ அதுபடி படிச்சுட்டு வாங்க. ஆல்ரெடி பேட்சஸில் இருக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் பிளான் டெஸ்ட் பேட்சஸில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்டடி பிளான் படி பிடிஎஃப்ஸை இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் அந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லேயும் சேட்லேயும் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி லிங்க்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்திருக்கும். டெஸ்ட் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கும். முன்னாடி பழைய பிளான் படி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருந்திருக்கும். அதை நாங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ என்ன டெஸ்ட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2 வரைக்கும் போட்டிருப்போம் இல்லைங்களா? அது வரைக்கும் என்ன டெஸ்ட் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் பிடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 27ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்குல்லையே அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த பிடிஎஃப் என்ன போர்ஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருவாங்க. அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2. சரிங்களா? நம்முடைய அதியமான் டீம் புக்கில் வந்து 14th லெசனாக இருக்கும். அந்த ஆர்டரில் தான் இருக்கும். புக்கு வாங்கினவங்களுக்கு ஸோ நம்ம புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் பேட்சஸே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெய்லியும் மார்க் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இந்த லெசன்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லெசன் கிட்டே நீங்கள் முடிச்சிருப்பீங்க பாலிட்டியில் மட்டும் புக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா. சரிங்களா? அதே போல் ஐஎன்எம் புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா 10th 11th புக் வரைக்குமே நீங்கள் வந்துட்டீங்க. அடுத்து 12th மட்டும்தான், 12th ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. அதுவும் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 12th ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஐஎன்எமே முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த மந்தில் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த் முடியாது. சரிங்களா? இந்த பிளானில் முடிஞ்ச வரைக்கும் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது அடுத்த மந்தில் கண்டினியூ ஆகும். டவுன்லோட் பிடிஎஃப் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு லிங்க் தான், புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுலேயே எல்லா டேவுக்கான எல்லா டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. புக்காக வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதியமான் டீமோட புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே புக் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி ஓகே. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் பிளான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம். அங்கேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிடிஎஃப்ஸ்க்கு ரெகுலர் பிடிஎஃப்ஸ்க்கான அப்டேட்டு அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.